ஹாய் மக்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடில் மழை பெஞ்சிருக்கு. அதனால் மழை பெஞ்சாவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று சில்லி போட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் சில்லி போட்டு சாப்பிடுவோம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, இல்லைனா பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வாழைக்காய் ஒரு 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை மிளகா, பஜ்ஜி மிளகா அங்கே பார்த்தீங்கன்னா கடையில் பார்க்கையிலேயே ஆசையாக இருந்தது. அதனால் அதை ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மழையும் பெஞ்சிருக்குது. அதனால் வந்து வாழைக்காய் பஜ்ஜியும் பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மழை டைமில் நீங்களும் யார் யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கு இல்லைங்களா? அதனால் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே கடையில் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா கடையில் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி மாவு சக்தி பஜ்ஜி மாவுலாம் இருக்குது இல்லைங்களா? அதே போதும் அந்த பஜ்ஜி மாவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், ஆனியன் போடலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் போடலாம், மிளகா போடலாம். நம்ம என்னென்ன காய் போடணும்னு நினைக்கிறோமோ போடலாம். ஏன்னா இப்போ வந்து கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த பஜ்ஜி போடுறதெல்லாம் வராது. அதனால் வந்து மாவு வந்து தனித்தனியாக கலக்க முடியாது. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சீக்கிரமாக நமக்கு வந்து வேலை முடியணும்னு நினைப்போம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து 1/2 கிலோவோ 1 கிலோவோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நண்பருக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரீங்க நீட்டாக வாங்கிட்டு வந்து மாவு கொஞ்சமாக தேவைக்கேற்ப உடச்சி கொட்டிட்டு தண்ணி ஊற்றி பெசைறீங்க. கொஞ்சம் திக்காக பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு பஜ்ஜி போட்டு இருக்கிற பதத்துக்கு நீங்கள் இது பண்ணிக்க. ரொம்ப மாவு திக்காக இருந்ததுன்னா மாவு பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு வரும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு பஜ்ஜி மாவு பார்த்து ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டு பெரட்டி அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. வேலை நீங்கள் எதுவுமே கலக்க வேண்டாம். அதே மாதிரி முட்டையும் அப்படி தான். முட்டை போண்டாமல் அதில் நீட்டாக போடலாம். எதுவுமே கலக்க தேவையில்லை. அது போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். வேறு மாதிரி யார் யார் சாப்பிட்றீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.